الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب. وقال النبي صلى الله عليه وسلم: من خاف أدرج ومن أدرج بلغ المنزل ألا إن سلعة الله الغالية ألا إن سلعة الله الجنة أو كما قال عليه الصلاة والسلام. பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடியவனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அனைத்து புகழும் அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் கருணையும் சலாமிலும் ஈடேற்றமும் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஸ்தபா சையதுல் கௌனைன் ஃபாத்திமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இஸ்லாத்தை உலகத்தில் நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய உயிர்களை எல்லாம் இஸ்லாத்துக்காக வேண்டி தியாகம் செய்த அத்தனை சஹாபாக்கள், அவர்களை பின்தொடர்ந்த தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லடியார்கள், அதே மாதிரி தியாகத்துடைய நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் இஸ்லாத்துடைய அடிச்சுவடுகளை எடுத்து நடக்கிறார்களோ அத்தனை நல்லடியார்கள் மீது அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். உன்னை ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அல்லாஹ்வுடைய மாளிகையில் அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னை படைத்து பரிபாலிக்கக்கூடியவனாக அல்லாஹ்வை பயந்து விசேஷமாக தனிமையில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாலு சிவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நிலைமைகளில் அல்லாஹ்வை பயந்து தக்வாவை கடைபிடித்துக் கொள்ளுமாறு முதலாவதாக அடியாருக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கிறேன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் குறுகிய கால வாழ்க்கையை தந்திருக்கிறார். அல்லாஹ்வால் தரப்பட்ட வாழ்நாள் ஆகவும் சொற்பமானது, பெருமதியானது. அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய வாழ்நாள் ஆகவும் சொற்பமானதாக இருக்கிறது. ஏன்னா அல்லாஹ் ஒரு மனிதனை உலகத்தில் அனுப்பக்கூடிய நேரத்தில் எப்பொழுது காலம் உலகத்தில் தரிக்கப் போகிறாய், எப்பொழுது காலம் மாறப் போகிறாய் என்று யாருக்கும் சொல்லி அல்லாஹ் அனுப்பல். உலகத்துல தந்த காலத்தை அல்லாஹ் மாத்திரம்தான் அறிவான். நபிக்கு கூட அந்த அறிவு கொடுக்கப்படல. ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து எவ்வளவு காலம் உலகத்தில் தரிக்கப் போகிறான், எந்தெந்த இடத்துக்கு போக போகிறான், எந்தெந்த இடத்தில் வசிப்பான், எவ்வளவு காலம் வசிக்கப் போகிறான், எத்தனை வருடங்கள் வசிக்கப் போகிறான், எத்தனை மாதங்கள், எத்தனை நாட்கள், எத்தனை நிமிடங்கள், எத்தனை வினாடிகள் உலகத்தில் தரிக்கப் போகிறான் என்பது யாருக்கும் தெரியாது. வல்ல அல்லாஹ்வை தவிர நபியவர்களுக்கு கூட அறிவு கொடுக்கப்படவில்லை. யாரோ ஒரு மனிதர் எவ்வாறு பிறந்தால் எவ்வாறு வரவேற்பான், இந்த அறிவு அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்தையும் படைத்தவன் மாத்திரம் இல்லாமல் பரிமாறிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தயாரிக்கிறதிலே ஒரு வாகனத்தை செய்யணும்னு சொன்னா வாகனக்கணக்கு இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் வருடங்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு செய்தால்தான் பல மனிதர்களுடைய முயற்சிகளுக்கு பின்னால் பலவிதமான செலவுகளுக்கு பின்னால் தான் ஒரு தயாரிப்பை செய்ய முடியும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தயாரித்திருக்கக்கூடிய இந்த மனித உடம்பை மனிதன் மாத்திரமல்ல, அல்லாஹ்வால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசிகள், பறவைகள், மிருகங்கள் அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கும் ஆகின்ற ஒரு வார்த்தையை கொண்டு உருவாக்கினார். உலகத்தில் மாளிகை கட்டுவதாக இருந்தாலும் சரி, ஒரு குடிசையை கட்டுவதாக இருந்தாலும் சரி, ஒரு தனி மனிதனுடைய முயற்சி குறைந்தது ஒரு மாதகாலமாக இருக்க வேண்டும். எத்தனை காசுகளை செலவழிக்க வேண்டும், எவ்வளவு முயற்சிகளை செய்ய வேண்டும். அவ்வாறு நாம் செய்தால்தான் ஒரு மனிதனால் அவன் நாடக்கூடிய ஒரு விடயத்தை செய்து முடிக்க முடியும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனை உருவாக்க ஆரம்பித்தார் என்றால் அதே மாதிரி ஒரு மிருகமோ பறவையோ ஒரு ஜீவ
அல்லாஹ் உருவாக்கி விடுவார். அந்த அளவுக்கு அல்லாஹ் சக்தி உள்ளவனாக இருக்கிறார். அது மாத்திரமில்லை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் சட்டம், அல்லாஹ்வுக்கு இணைந்து யாரும் இல்லை, அல்லாஹ்வுக்கு துணையாக யாரும் இருக்கவும் முடியாது. உலகத்தில் இரண்டு இறைவன் இருந்தார் என்றால் ஒருவர் சொல்லுவான் நீ மலையை பொழியவை, இன்னொருவர் சொல்லுவான் நீ மலையை பொழிய வைக்காது. உலகம் ரெண்டு பேரை கொண்டு நடக்க முடியாது. அல்லாஹ் ஒருவர், அல்லாஹ் குர்ஆனை தெளிவாக சொல்கிறார், குல் ஹுவல்லாஹு அஹத். நபியே, இறை தூதரை நீங்கள் சொல்லுங்கள் ஒரு உம்மத்துக்கு, அல்லாஹ் சொல்லக்கூடியவர் ஒருவர் தான். ஆனால் ஏனைய மதத்தை சேர்ந்தவர்கள், ஏனைய மதங்களை பின்பற்றக்கூடியவர்கள் பலவிதமான தெய்வங்களை வணங்கிக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு மழை பெய்தலுக்கு ஒரு தெய்வம், அதே மாதிரி அவர்களுடைய உதவிகளை கேட்பதற்கு ஒரு தெய்வம், அதே மாதிரி வெளியே செல்கிறார்கள் என்றால் அந்த தெய்வத்திலிருந்து அவர்கள் அதாவது விடையை பெற்றுத்தான் செல்லுவார்கள். அப்படி அவர்களுக்கு பலவிதமான தெய்வங்களை வைத்து வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம்களாக எங்களுக்கு அல்லாஹ் மாத்திரம் தான் இறைவன். இந்த நம்பிக்கை ஆழமாக உள்ள சிலர் கொண்டு வரும். இறைவன் என்றால் அவன் தான் முழுவதை பரிபாலிக்கக்கூடியவன், அவன் தான் செய்யக்கூடியவன், அவன் தான் அதாவது உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு இலை விடுவதாக இருந்தாலும் அந்த ரப்புடைய நாட்டம் இல்லாமல் ஒரு இலை கூட நிலத்தில் விட முடியாது. ஆனால் இன்றைக்கு நாங்க உள்ளத்துல நெஞ்சில கையா தட்டி சொல்லிக் கொள்வோம், நாங்க தான் இதை செய்வோம், நாங்க இல்லைன்னு சொன்னா வேலை நடக்காது. நான் வரப்பதான் இந்த பிரச்சனை இல்லாம பேசுறோமா இல்லையா? இது ஈமான் இல்லாத வார்த்தைகள், சிறுக்குரிய வார்த்தைகள். படைத்த நாய் உலகத்தை படைத்தால் பரிபாலிக்கின்றான். ஒரு இலை அசைவராக இருந்தாலும், ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இலை விடுவதாக இருந்தாலும், எந்த காற்றுக்கு விட வேண்டும், எந்த வாரத்தில் விட வேண்டும், எந்த நாளில் விட வேண்டும், எந்த காற்று எந்த பக்கத்தில் அழைத்து செல்ல வேண்டும், எந்த இடத்தில் விட வேண்டும், எந்த மரத்தின் இலைகளின் மேல அந்த இலை விட வேண்டும், அந்த இலையை எத்தனை மனிதர்கள் மிதிக்க வேண்டும், வாகனத்தினுடைய கயர்கள் விரிவட்டு செல்ல வேண்டும், எந்த நிறுவனங்களை உண்ண வேண்டும், எல்லாத்தையும் அறிந்தவன் அல்லாஹ். ஆனால் நாங்கள் நெஞ்சில் தட்டி சொல்கிறோம், நாங்கள் தான் செய்தோம் இந்த விடயத்தை. நான் இல்லை என்றால் இந்த விடயம் நடந்திருக்க மாட்டான், இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்க மாட்டான், வெட்கம் இல்லாமல் பேசுகிறோம். அல்லாஹ் இயக்கிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் முழு உலகத்தை படைத்தவன் மாத்திரமல்லாமல் முழு உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அது கூட தெரிந்தும் கூட நாங்கள் அதை செய்கிறோம் என்றால் எங்களுடைய ஈமானுடைய தரம் என்ன? அன்பிற்குரிய கணவான்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, இது மாத்திரமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல படைத்திருக்கக்கூடிய அத்துணை ஜீவராசிகளுக்கும் அல்லாஹ் பெற்றோர்களை வைத்திருக்கிறார். உலகத்தில் ஒரு மனிதன் பிறப்பதாக இருந்தாலும் அல்லாஹ் காரண காரியமாக ஒரு தாயையும் ஒரு தாமரையாக ஆக்கி வைத்திருக்கிறார். ஒரு மிருகம் பிறப்பதாக இருந்தாலும் சரி, ஒரு பறவையாக இருந்தாலும் சரி, எந்த ஜீவராசியாக இருந்தாலும் சரி, பிறப்பதாக இருந்தால் அவர்களுடைய தாய் தகப்பனுடைய உதவி. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெற்றோர் இல்லாமல், அல்லாஹ்வுக்கு குழந்தைகள் இல்லை, அல்லாஹ் பெறவும் இல்லை, பெறப்படவும் இல்லை, யாரும் அல்லாஹ்வை பெற்றெடுக்கவில்லை, அல்லாஹ் யாருக்கும் குழந்தையாகவும் இல்லை. இதைத்தான் குல் ஹுவல்லாஹு அஹத் அர்த்தம் தெரியாமல் வந்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரிய கணவான்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அதே மாதிரி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடிய விடயங்களை நாடிய நிமிடத்தில் செய்யக்கூடிய ஒரு விடயத்தை அல்லாஹ் நாடிவிட்டான் என்றால் அல்லாஹ் நாடிய நிமிடத்தில் அந்த விடயம் நடைபெற்றுவிடும். ஆனால் உலகத்தில் நாங்கள் ஒரு விடயத்தை செய்வதாக இருந்தால் அதற்கு திட்டம் தீட்ட வேண்டும், பல நாட்களாக முயற்சிகள் செய்ய வேண்டும். அதற்கு பின்னால் தான் அந்த வேலை, சில வேலை நடக்கலாம், சில வேலை நடக்காமலும் செல்லலாம். ஆனால் அல்லாஹ் நாடிவிட்டான் என்றால் நாடிய செகண்ட், நாடிய வினாடியில் விடயம் இருக்கும். அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சக்தி உள்ளவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, யாருடையும் அல்லாஹ் எந்த விதமான உதவியும் எதிர்பார்க்கிறது. நாங்கள் ஒரு மனிதனுக்கு ஒரு உதவி தேவை என்றால் பணம் தேவையா, அவருடைய உழைப்பு தேவை. அவ்வாறு இல்லை என்றால் இந்த மனிதனுக்கு கையை ஏற்றுவான். ஏன்? ஒரு உதவி கரம் நீட்டும் அல்லது குறைந்தது அல்லாஹ் விடத்திலாவது அவன் தக்குவா உடையவனாக இருந்து கேட்பான். யாரா எனக்கு இந்த தேவை இருக்கிறாரா, எனக்கு
சுப்ஹானஹு வ தஆலா யாரிடத்திலும் எந்த விதமான உதவியையும் அல்லாஹ் எதிர்பார்க்கிறது இல்லை. முழு உலகத்தையும் படைத்தவன் தான், முழு உலகத்தையும் இயங்க செய்கிறது அவன். அவனுக்கு யாருடைய உதவி தேவையில்லை. உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விடையும் அறிந்தவன் அல்லா மாத்திரம் தான். அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து எதுவுமே மறைந்துவிட முடியாது. ஒரு கடுமையான காடு, அந்த காட்டுக்குள் அதிகமான அடர்த்தியான மரங்கள், அந்த காட்டுக்குள்ளுக்கும் போனாலே முழுமையாக வெயில் காலங்களும் இருட்டாக ஏற்படக்கூடிய ஒரு காடு, அந்த காட்டுக்குள் ஒரு கருமை கல்லு, அந்த கண்ணுக்கு மேலான ஒரு கரும் பூச்சி ஓடுவதாக இருந்தாலும் சரி, அந்த ஓடக்கூடிய ஒவ்வொரு கால் அடிகளையும் அல்லாஹ் பார்த்துகிறான் என்றால் எந்த அளவுக்கு அல்லாஹ் சக்தி உள்ளவனாக இருக்கும். அன்பிற்குரிய கனவான்களை, பெரியோர்களை, சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய சக்தியை உலகத்துல விளங்கி வச்சு இந்த உலகத்தை எதையோ பத்தி விளங்கி வச்சுக்கிறோம். ஒரு போன் என்னன்னு சொன்னா இந்த போனை எப்படி ஆபரேட் பண்ற தெரியும், கம்ப்யூட்டர் எப்படி ஆபரேட் பண்ற தெரியும், இன்டர்நெட் உங்களுக்கு எப்படி போக தெரியும், அதாவது ஒவ்வொரு விதமான வெப்சைட் தெரியும். ஆனால் படைத்த இறைவன் அந்த ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ்வை பற்றி கேட்டால் முடிப்பான், சொல்ல முடியாது. ஏன்? அல்லாஹ்வுடைய அறிவு இல்லை, அல்லாஹ்வை பற்றி விளங்கியதில்லை. அல்லாஹ்வை பற்றி முதலாவதாக திறம் கொடுக்கும். அதுதான் ஈமான். ஈமான் கூடின பரிசரம் அல்லாஹ்வை விளங்க வேண்டும். அல்லாஹ் யார்? அல்லாஹ்தான் உலகத்தையும் செய்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய அறிவிலிருந்து எதுவும் மறைந்து விட முடியாது என்றால், உலகத்தில் நாங்க ஏதாவது ஒரு விடயத்தை செய்வதாக இருந்தால், ஒரு பாவத்தை செய்வதாக இருந்தால் தனிமையை எதிர்ப்பது உலகத்திலே வளர்ந்தது. முந்தி காலத்துல எல்லாம் பாவம் செய்யணும்னா தனிமையில போய் பாவம் செய்வாங்க. ஆனா இந்த காலத்துல பகிரங்கமாக செய்வார்கள். அவர்கள் மாத்திரம் செய்வதாக விடாமல் அவர்களுக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்துக் கொள்வார்கள் அந்த பாவத்தை செய்வதற்காகவே. அவ்வளவு ஒரு பயங்கரமான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அன்பிற்குரிய கனவான்களை, பெரியோர்களை, சகோதரர்களே, தனிமையில் பாவம் செய்தாலும் சரி, கூட்டாக பாவம் செய்தாலும் சரி, அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார். இருக்கக்கூடிய ஒவ்வொரு, அதாவது நாமங்களும் அசையக்கூடிய அசைவும் எங்களுக்கு தெரியாமல் இருக்கிறார். எங்களுடைய முடி எந்த காத்துக்கு எந்த பக்கம் செல்லும் என்று எங்களுக்கு தெரியாது. எங்களை தலையில் இருக்கக்கூடிய எத்தனை முடின்னு கூட எதிர்பார்த்து இருக்கலாம், இன்னமும் முடியாது. அது மாத்திரம் இல்ல, எங்களை முதுகம்பக்கமாக எங்க இருக்குது, உடம்பில் இருக்கக்கூடிய எத்தனை அவலங்கள் இருக்குது, எத்தனை புள்ளிகள் இருக்குது, எத்தனை 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 முடிகள் இருக்குது, எத்தனை உறுப்புகள், எத்தனை காயம் இருக்குது தெரியாது. எங்களுடைய உடம்பை பத்தியே எங்களுக்கு தெரியாது. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அசைவுகள், உங்களுடைய உடம்பில் எந்தெந்த இடத்துல என்னென்ன மச்சல் இருக்குது, எத்தனை முடிகள் இருக்குது, எத்தனை முடிகள் பழுத்து இருக்குது, எத்தனை முடிகள் வர இருக்குது, எத்தனை முடிகள் இதற்கு முன்னால் வளர்ந்தது, எத்தனை முடிகள் இன்றைக்கு காத்தோடு காத்தமாக பறந்து இருக்குது, எல்லாத்தையும் அறிந்தவன் தான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய அறிவிலிருந்து எதுவும் இல்லாமல் ஆக முடியாது. அன்பிற்குரிய கனவான்களே, பெரியோர்களே, அதே மாதிரி இன்னைக்கு கடல்ல எத்தனையோ விதமான, அதாவது படைப்புகளை எல்லாம் படைத்திருக்கிறார். எத்தனையோ விதமான மீனியங்கள் இருக்குது. மலைகளுடைய பாரம் எவ்வளவு உலகத்தில் யாருக்கும் சொல்ல முடியாது. பக்கத்தில் இருக்கக்கூடிய மலையில் எவ்வளவு பாரம் இருக்குது, எத்தனை கிலோகிராம் இருக்கும், எத்தனை தொல் பாரம் இருக்கும், யாராலும் சொல்ல முடியாது, அதற்கவும் முடியாது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு தெரியும் இந்த எவ்வளவு பாரமானது, அந்த மலையில் இருக்கக்கூடிய கல் எவ்வளவு பாரமானது, அனைத்தையும் அறிந்தவன் தான் அல்லாஹ் சொல்லக்கூடியது. கடலில் இருக்கக்கூடிய ஆழம் அல்லாஹ்வுக்கு மாத்திரம். கடல் எவ்வளவு தாழ்த்தமானது, எவ்வளவு நீளமானது, எவ்வளவு அகலமானது யாராலும் சொல்ல முடியாது. அளந்தவர்களும் இல்லை, அளக்கவும் முடியாது. ஆனால் கடல் எவ்வளவு நீளமாக இருக்குது, எவ்வளவு தாழ்த்தத்தில் இருக்குது, அந்த அறிவு அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான். இதனால்தான் சொல்லுவோம், படைத்தவன் மாத்திரமில்லை, பரிபாலிக்கக்கூடிய ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்லு. பரிபாலிக்கக்கூடியவன் தான் அல்லாஹ். பரிபாலிக்கக்கூடியவன் தான், இதுதான் அர்த்தம். கடலில் எத்தனை மீன் இருக்குது, எத்தனை, உதாரணத்துக்கு 100 மீன் இருக்குது என்றால் அந்த 100 மீனில் அந்த ஒவ்வொரு 100 மீனிலும் எத்தனையோ விதமான மீன் இருக்கும், எத்தனையோ கோடைக்கணக்கான மீன் இருக்கும்,
அத்தனை நீங்களுக்கும் எந்த சாப்பாடு தேவை, எந்த நேரத்தில் உண்ண வேண்டும், எந்த இடத்தில் உண்ண வேண்டும், எந்த உணவை சாப்பிட்டாருக்கு செரிக்கும், எந்த உணவை சாப்பிடக் கூடாது, அனைத்து அறிவும் உள்ளவன் அல்லாஹ் மாத்திரம்தான். இது அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் தெரியும். இதுக்குரிய கணவான்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் பத்தி பேசுறேன்னா பேசிக்கொண்டே போகும். அதே மாதிரி தான் இன்னைக்கு நாம சாதாரணமாக பேசக்கூடிய விஷயம் தான். இன்னைக்கு வீட்டு தோட்டங்களில், இந்த தோட்டங்கள்ல எத்தனை மாமிக்கு தெரியுமா எங்களுக்கு? எண்ணி பார்த்து என்ன சொல்லுவோம், அதுல எத்தனை புட்கூண்டு இருக்குன்னு சொல்லிடுமா? சொல்ல முடியாது. உலகத்தில் எத்தனை காடுகள் இருக்குது, எத்தனை மரங்கள் இருக்குது, அத்தனை மரங்களில் எத்தனை கிளைகள் இருக்குது, அத்தனை கிளைகளிலும் எத்தனை அதாவது இலைகள் இருக்குது, அந்த இலைகள் எத்தனை வருடங்களுக்கு முன்னால் வந்தது, எத்தனை நாள் நிற்க போகிறது, எந்த நாளில் இது கீழே உதிரும், எந்த காற்றுக்கு எந்த பக்கம் செல்லும், அனைத்தையும் அறிந்தவன் அல்லாஹ். பேசுறா பேசிக்கொண்டே போகலாம். அந்த அளவுக்கு சக்தி உள்ளவன் அல்லாஹ். எதுவும் அல்லாஹ்வுக்கு தெரியாமல் செய்ய முடியாது. அதாவது பகிரங்கமான பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம், யாரும் பார்க்க மாட்டார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். படைத்த இறைவன் உருவாக இருக்கிறான், அவன் அனுதினமும் எங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அன்பிற்குரிய கணவான்களை, பெரியவர்களை, சகோதரர்களை, நாங்கள் படைக்கப்பட்ட நோக்கமே அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். வமா கலக்குல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். உலகத்தில் படைத்திருக்கக்கூடிய மனித ஜீவராசிகள், அதே மாதிரி ஜின்னினங்கள் அனைத்தையும் என்னை வழங்குவதற்காக வேண்டியதான் நான் படைத்திருக்கிறேன். என்னுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? என்னை வழங்குவதற்காக தான் படைத்திருக்கிறேன் என்றால், தொழுகிறது, ஹஜ் செய்வது, நோன்பு பிடிக்கிறது, தான தர்மங்கள் செய்வது, ஜகாத் கொடுக்கிறது மாத்திரம் இபாதத் அல்ல. அது நல்லா விளைக்கும். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் படைத்திருக்கிறது வணக்கம் செய்வதற்கு மாத்திரம் தான். தொழுகை மாத்திரம் வணக்கம் அல்ல, தொழுகை மாத்திரம் வணக்கம் அல்ல. அன்பிற்குரிய கணவான்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அதே மாதிரி ஹஜ் செஞ்சா மாத்திரம் வணக்கம் நாம் செஞ்சதாக இருப்பதால் ஒவ்வொரு செயல்களையும் வணக்கமாக மாற்ற முடியும். இதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்க. பார்க்கக்கூடிய பார்வையை இபாதத்தாக மாற்ற முடியும். ஒரு மனிதன் ஹராமான பார்வையை பார்க்கிறார், மகரம் இல்லாத ஒரு பெண் செல்கிறார். அதே மாதிரி மகரம் இல்லாத பெண்கள் நடித்த எத்தனையோ ஆபாசமான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதனை பார்ப்பதை விட்டு எங்களுடைய கண்ணை நாங்கள் பாதுகாத்துக் கொண்டால் அதுவும் இபாதத். அதே மாதிரி மனிதனுடைய உள்ளத்தை புண்படுத்தக்கூடிய வார்த்தையை பேசுகிறோம், பொய் பேசுகிறோம், புறம் பேசுகிறோம், எத்தனையோ மனிதர்களுடைய உள்ளத்தை புண்படுத்துகிறோம். இதனை பேசாமல் விட்டாலும் அதுவும் இபாதத். அதே மாதிரி கையால் ஹராமான விடயங்களுக்காக வேண்டி உதவி செய்கிறோம். தொழிலுக்கு சென்று விட்டால் ஹராம் விலங்குதில்லை, ஹலால் விலங்குதில்லை, ஹராமான பொருட்களையும் விற்கிறோம். இந்த கையால் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் இதுவும் ஹராமாக இருக்குது என்றால், இந்த ஹராத்தை விட்டு என்ற கையை பாதுகாத்துக் கொண்டால் அதுவும் இபாதத். சாப்பிடுகிறோம், ஹராமான உணவை சாப்பிட்டால் பாவம். அந்த ஹராத்தை விட்டும் இது ஹராம் என்று தெரிந்து அதை விட்டு தவிர்த்து கொண்டால் அதுவும் இபாதத் தான். தூங்கக்கூடிய தூக்கத்தை இபாதத்தாக மாற்ற முடியும். தூங்கக்கூடிய நேரத்தில் துஆக்களை ஓடிவிட்டு தூங்கினோம் என்றால் அந்த தூக்கமும் இபாதத். நடக்கக்கூடிய நடையை இபாதத்தாக மாற்ற முடியும். போடக்கூடிய பாவனைகளையும் இபாதத்தாக மாற்ற முடியும். சுன்னத்தான முறைகளில் ஆடைகளை அணிந்தால் அதுவும் இபாதத். சாப்பிடக்கூடிய உணவாலை சுன்னத்தான முறையில் சாப்பிட்டோம் என்றால் அதுவும் இபாதத். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டார். அன்பிற்குரிய கணவான்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, முழு உடம்பை அல்லாஹ் எங்களுக்கு தந்துட்டு அல்லாஹ் எங்களுக்கு எதிர்பார்க்கிறது இதுதான். ஹலாலான முறையில் எனக்கு இபாதத் செய்யும், ஒவ்வொரு உடல் உறுப்புகளாலே என்னைய வணங்குகிறேன். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறார். ஆனா இன்னைக்கு நாங்க என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறோம்? கண்ணால் பார்ப்பது ஹராமான காட்சி, கண்ணால் எத்தனையோ விபச்சார காட்சிகளை பார்ப்பது மாத்திரம் இல்லாமல் அதன் பக்கம் எத்தனையோ மக்களை இருத்து இந்த வெப்சைட்டில் இந்த பாவமான காரியம் இருக்குது, இந்த நேரத்தில் இருந்தால் இந்த வெப்சைட்டுக்குள்ளுக்கு போன அந்த பாவமான காரியத்தை பார்க்க முடியும் என்று அவருக்கும் ஆசையை திறப்பி விடுகிறோம். அன்பிற்குரிய கணவன்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, சாதாரணமாக வச்சுக்கொள்ளலாம்.
ஒரு மனிதன் பாவம் செய்ததை விட்டு தவிர்த்து கொள்வதுதான் முக்கியம். இபாதத் செய்தது லேசி. ஒரு மனிதன் தொழுவது லேசி, இபாதத் செய்தது லேசி, தான தர்மங்கள் கொடுக்கிறது லேசி. ஆனா பாவத்தை விட்டு தவிர்த்து கொள்வதுதான் கஷ்டம். பாவத்தை விட்டு ஒரு மனிதன் தவிர்த்து கொண்டான் என்றால் அவன் தான் உண்மையான தக்குவாதாரி. கண்ணான மகரம் இல்லாத பெண்கள் பேர் போகிறார்கள் பாதையில், அந்த மகரம் இல்லாத பெண்களை பார்ப்பதை விட்டு அவருடைய கண் பார்வையை தாழ்த்திக் கொள்கிறான் என்றால் அவன் தக்குவாதாரிகள். அன்பிற்குரிய கணவான்களே, பெரியவர்களே, சகோதரர்கள், இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு எவ்வளவு விதமான பாவங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். கண்ணால் பார்ப்பது ஹராம், வாயால் பேசுவது ஹராம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய நேரத்தில் தெளிவாக சொல்லி காட்டுகிறார், உள்ரங்கமாக வெளிரங்கமாக செய்யக்கூடிய பாவங்களை விட்டு தவிர்த்து கொள்ளும். உள்ரங்கமான பாவம், வெளிரங்கமான பாவம் என்ன? உடம்பாக செய்யக்கூடிய பாவம், அதாவது உள்ளத்தான செய்யக்கூடிய பாவம். உடம்பாக செய்யக்கூடிய பாவம் இருக்குது. கண்ணால ஒரு மனிதன் ஆபாசமான காட்சியில பார்க்கிறான், இது உடம்பாக செய்யக்கூடிய பாவம். கையால ஹராமான பொருளை குடிக்கிறான், ஹராமான விஷயத்துக்காகவே கையை யூஸ் பண்றான், இது உடம்பாக செய்யக்கூடிய பாவம். காலை ஹராமான விடயங்களை செய்வதற்காக வேண்டி யூஸ் பண்ணி நடந்து செல்கிறான் என்றால் இது கால் உடம்பாக செய்யக்கூடிய பாவம். ஒரு மனிதன் உடம்பாக செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக இபாதத்தை விட்டு தூரமாகும். ஒரு மனிதன் கண்ணால் அதாவது ஹராமான காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்றால் இவனுக்கு குர்ஆனை பார்த்து ஓடக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் உருவாக்குவான். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய காபா, அந்த மக்கா நகரத்தில் இருக்கக்கூடிய அந்த காபாவை பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுக்குவான். கண்ணால் பாவம் செய்தால் அந்த உடலுக்குள்ளால் நன்மை செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் கரைச்சி எடுத்து விடுவோம். கையால் மனிதன் பாவம் செய்கிறான் என்றால் இந்த கையால் தான தர்மம் கொடுப்பதற்கோ, அதே மாதிரி அல்லாஹ்வுடைய நல்ல விடயங்களுக்காக செலவழிப்பதற்கு எண்ணங்களே அல்லாஹ் கொடுக்க மாட்டான். இது உடம்பாக செய்யக்கூடிய பாவத்திலே விலை. அதே மாதிரி உள்ளத்தால செய்யக்கூடிய பாவம் அல்லாஹ் குர்ஆன் சொல்லக்கூடிய நேரத்தில் சொல்றார், உடம்பாக செய்யக்கூடிய பாவத்தை விட்டும் தூரமாகுங்கள், உள்ளத்தால் செய்யக்கூடிய பாவத்தை விட்டும் தூரமாக. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து பொறாமை கொள்கிறான். ஒரு மனிதன் ஒரு மனிதனை பார்த்து, அதாவது ஒரு பொருள் ஒரு மனிதனுக்கு கிடைக்க பார்க்கிறேன் என்றால் அந்த பொருள் கிடைக்காமல் தடுப்பதற்காக வேண்டி எத்தனையோ சதி திட்டங்களை உள்ளத்தில் அவன் தீட்டுகிறான் என்றால் இது உள்ளத்தால் செய்யக்கூடிய பாவம். பொறாமை, பெருமை, அதே மாதிரி கோபம் வருது, இதெல்லாம் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய விளைவுகள். ஒரு மனிதர் உள்ளத்தால பாவம் செய்ய ஆரம்பித்து விட்டான் என்றால் அல்லாஹ் ஈமானை விட்டுமல்ல அவனை தூரமாக்குவான் என்பதாக உலமாக்கள் இருக்கிறார். ஒரு மனிதத்தில் பொறாமை என்று என்ன இருக்குது, பெருமை இருக்குது. ஒரு மனிதனுக்கு எல்லா விடயத்திலும் கோபம் வருகிறது, உள்ளம் சொத்தாக இல்ல கடினமாக இருக்குது என்றால் இவன் ஈமானை விட்டும் தூரமாகிக் கொண்டிருக்கிறார். குஃபரின் பக்கம் சேர முடியும் என்பதாக உலமாக்கள் தெளிவாக இருக்கிறார். உடம்பாக செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக அல்லாஹ் அந்த உடலுறுப்புகளுடைய மூலமாக இபாதத் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுக்க மாட்டான். ஒரு மனிதன் உள்ளத்தால் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக அல்லாஹ் அவனை ஈமானை விட்டுமே தூரமாக்குவான் என்பதாக உலமாக்கள் தெளிவாக சொல்லி காட்டினார். அன்பிற்குரிய கணவான்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்தில் நாங்கள் இது எத்தனையோ விதமான பாவங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அந்த பாவங்களை என்னால என்ன முடியாது, செய்யக்கூடிய நன்மையார வேண்டாம் எண்ணி பார்க்க, ஒரு நாளைக்கு எவ்வளவு நன்மை செய்யறோம் எண்ணி பார்க்க. ஆனால் செய்யக்கூடிய பாவத்தை பட்டியலிட்டு பார்த்தோம் என்றால் பட்டியலிட்ட முடியாது. அவ்வளவு பாவங்கள் செய்து கொண்டிருக்கிற போது கண்ணால் எத்தனையோ விதமான பாவத்தை செய்கிறோம். அதே மாதிரி தன்னுடைய உடற்பால், கையால், காலால், அதே மாதிரி வயிறால், அதே மாதிரி வாயால், அனைத்து உடல் உறுப்புகளாலும் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். இதே நிலைமையில் மௌத்தாகி விட்டான் என்ற நிலைமை என்னவா யோசிச்சு பாருவோம். ஒரு மனிதன் பாவம் செய்து கொண்டிருக்கிறான், அந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் அல்லாஹ்வுடைய உயிரை கைப்பற்றி விட்டான் என்றால் அவன் போகக்கூடிய இடம் நரகமாக மாறும். மௌத்துன்ற ஒரு விஷயம் அல்லாஹ் வச்சிருக்க.
இந்த மௌத் ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் ஒரு நிமிடம் கூட முற்படுத்தப்படவும் மாட்டான், பிற்படுத்தப்படவும் மாட்டான். இதனால நான் ஒரு புலவர் சொல்றார், லாதாரலில் மர்இ பஅதல் மௌத் யஸ்குனுஹா இல்லா அல்லதி கான கபலல் மௌத் யப்னிஹா. லாதாரலில் மர்இ பஅதல் மௌத் யஸ்குனுஹா. ஒரு மனிதன் மௌத்தாயினருக்கு பின்னால் அவன் வசிக்கக்கூடிய இடம் அவனுக்கு கிடையாது. உலகத்தில் வசிக்கக்கூடிய காலகட்டத்தில், உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் அவனுக்கு தேவையான வாகனங்கள், வீடு வசதிகள், குடும்பங்களை உருவாக்கிக் கொள்ள முடியும். ஆனால் மரணத்துக்கு பின்னால் அவன் தங்கக்கூடிய அந்த கபூர் சொல்லக்கூடிய அந்த இடத்தை அவன் உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் நன்மைகளால் அல்லாஹ் அவனை நிரப்பியிருந்தால் அந்த கபூருடைய வாசல் அல்லாஹ் பிரகாசமாக அவன் பாவத்தின் மூலமாக, கொடூரமான செயல்களின் மூலமாக, அனுதினமும் பாவத்தின் மூலமாக காலத்தை கழித்துவிட்டு மரணித்து விட்டான் என்றால் அந்த கபர் சொல்லுமா, உலகத்தில் கருத்தவனை, உலகத்தில் வாழ்ந்த ஜீவராசியில் ஓடான படைப்புகிறான். உலகத்துக்கு மேலாக இருந்து, பூமிக்கு மேலாக இருந்து எத்தனை விதமான பாவங்களை செய்தான். எனக்கு மேலாக இருந்து எத்தனை கொடுமைகளை செய்திருக்கிறாய், எத்தனை கொலைகளை செய்தால், எத்தனை விபச்சாரங்களில் ஈடுபட்டிருக்கிறாய், எல்லாம் என்னுடைய முதுகுக்கு மேலாக இருந்து செய்தார். இப்பொழுது மரணமாகி உன்னுடைய மௌத்துக்கு பின்னால் என்னுடைய உடம்புக்குள் வந்திருக்கிறாய். அந்த மண் சொல்லுமா, இப்ப நான் உன்னோட நடந்து கொள்ளக்கூடிய முறையை பாரு. உலகத்துல ஏட்ட முதுகுக்கு மேலாக போடக்கூடிய கூட்டு எல்லாம் போட்டு மௌத்தாயிரத்துக்கு பின்னால ஏட்ட உடம்பு முதுகு வந்திருக்கிறேன். இப்ப நான் உன்னோட எப்படி நடந்து கொள்றேன் நீ பாரு. அந்த கபூர் எந்த அளவுக்கு அவனை நிற்கும் என்றால், அடக்கம் செய்த அடுத்த நிமிடமே அவன் பாதியாக இருந்தான் என்றால் அவருடைய ரெண்டு, அதாவது இந்த ஜாயிண்ட்களை அந்த கபூர் இணைக்க ஆரம்பிக்கும். இந்த ரெண்டு கைகளில் இருக்கக்கூடிய முள்ளும் ஒன்றோடு சேர்க்கும் அளவுக்கு, இணைக்கப்படும் அளவுக்கு ஒவ்வொரு நரம்புகளும் சுக்குநூறாகி துண்டு துண்டாக மாறக்கூடிய கொடூரமான கோரமான செயல் அந்த கபருக்குள் நடைபெறும். ஒரு மனிதன் உலகத்தின் பாதியாக வாழ்ந்துவிட்டான். உலகத்தில் ஒரு இரும்பை வளைப்பதாக இருந்தால் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டும். ஒரு நீட்ட இரும்பை எடுத்து அதை ஒரே லெவலுக்கு ஆபரேஷனா எவ்வளவு முயற்சிகள் செய்ய வேண்டும். உலுக்கித்தான் உண்டு அதை சேர்க்க வேண்டும், அல்லது பொடியாக்கி ஒன்று சேர்க்கும். இந்த விடயம் தான் ஒரு மனிதன் பாதியாக இருந்தால் கபரில் நடைபெறும். மௌத்தாயிரத்துக்கு பின்னால் உலகத்தில் ஒரு மனிதன் பாவத்தின் மூலமாகவே அவருடைய மனத்தை கழித்து விட்டான் என்றால் அந்த பூமி சொல்லும், எனக்கு மேலாக எத்தனை விதமான பாவங்களில் ஈடுபட்டாய், இன்றைக்கு என்னுடைய கபருக்குள் கொண்டிருக்கிறாய், உன்னோட நடந்து கொள்ளக்கூடிய முறையை பார் என்று சொல்லி அவருடைய உடம்புகளை ஒன்றோடு இணைத்து அநியாய கொடூரமான, அதாவது வேலைகளை அந்த கபருக்குள் எல்லாம் கொடுத்து காட்டுகிறார். தேசி மாற்றில் இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லை. எந்த அளவுக்கு பொய்யான உலகம் என்றால், பெயர் வச்சிருக்கிறோம். ஒரு மனிதனுக்கு உலகத்தில் பெயர் அப்துல்லா என்றால், மௌத்தாக விட்டான் என்றால் அப்துல்லா என்று சொல்லி யாருமே சொல்ல போமான். சொல்லுவாங்க மையத்துக்கு போ. மௌத்தான தோழனுடைய பெயர் கலட்டப்படுகிறது. மையத் என்ற பெயர் அவனுக்கு சூட்டப்படுகிறது. உலகத்தில் வைத்திருக்கக்கூடிய பெயர் கூட நிரந்தரம். அணியக்கூடிய ஆடைகள், எத்தனை ஆயிரக்கணக்கான கல்விகளை கொடுத்து ஆடைகளை அணிகிறோம். அந்த ஆடைகளை அணிந்தாலும் மௌத்தானதுக்கு பின்னால எத்தனை ஆயிரங்களை கொடுத்து உடைகள் வாங்கி அணிந்திருந்தாலும் அந்த ஆடையை வைத்து நல்லா ஒரு நாளும் அந்த கபருக்குள்ளே அடக்கம் செய்வது. அவன் அணியக்கூடிய அணிகலன், அவன் அணியக்கூடிய ஆடை கபன் செல்லக்கூடிய ஆடை. இது பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, உலகத்தில் எத்தனை ரூபாய்களை செலவழித்த ஆடைகளை அணிந்திருந்தாலும் அவர் மௌத்தானதுக்கு பின்னால அணியக்கூடிய ஆடை சொன்னா கபன் செல்லக்கூடிய ஆடை. உடம்புல இருக்கக்கூடிய எதுவும் நிரந்தரம் இல்லை. இந்த உடம்பும் நிரந்தரம் இல்லை. சின்னத்தில் ஒரு விதமாக இருந்தோ பெருக்கக்கூடிய நேரத்தில் உடல் உறுப்புகள் வித்தியாசமா இருக்குது. மௌத்தாயினத்துக்கு பின்னால வித்தியாசமா இருக்கும். கபூர்ல வச்சதுக்கு பின்னால இந்த உடம்பெல்லாம் தரமா
எந்த அளவுக்கு ஹதீஸ்ல வருகிறது, ஒரு மனிதன் பாதியாக ஒரு ஆற்றில் காலத்தை கலத்தி விட்டான் என்றால் அவனுடைய அல்லாஹ் அவனுக்கு ஒரு உடம்பை கொடுப்பானாம். அவன் உட்கார்றதுக்கு மட்டும் மக்கா மதீனாவுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் இடம் தேவை. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான உடம்பை கொடுப்பான். மலக்குமாக ஒரு தடியை எடுத்து வருவார்கள். அந்த தடியின் மூலமாக அந்த கபருவாசிக்கு அழுத்தி விட்டார்கள் என்றால், ஒரு அடி அடிப்பார்கள் என்றால் 700 முழங்களுக்குள் சென்று வருவான் என்பதாக ஹதீஸ தெளிவாக வந்திருக்கு. அந்த அடியை தாங்கிறதுக்கு இந்த உடம்பால தரமா? உடம்பும் நிரந்தரம் இல்லை. சொர்க்கத்துல வேறு உடம்பு, நரகத்துக்கு வேறு உடம்பு. உயிர் மாற்றம் தான் எங்கள் உயிர் மாற்றம் தான் எங்களதா. இதனாலதான் ரூஹுக்கு சாப்பாடு போகும்னு சொல்லுவாங்க. இபாதத்களின் மூலமாக, தான தர்மங்களின் மூலமாக, தொழுகை மூலமாக, எல்லா விடயங்களின் மூலமாக, நற்காரியங்களின் மூலமாக எங்களுடைய உயிரை, அந்த ரூஹுக்கு செல்லக்கூடிய அந்த உயிரை நீங்கள் வளர்ந்த என்பதாக சொல்லுவாங்க. மௌத்துன்னு சொன்னா என்ன? மௌத்துண்ட வார்த்தை ஒரு மெடிக்கலா வச்சிருக்கு. மௌத்துண்டா உயிரில்லை, அதற்கு பின்னால் தினம் அந்த உடம்பில் எந்த வேலையும் இல்லை. அந்த உடம்பை விட்டு எதுவும் செய்யவும் முடியாது. உயிரை அல்லாஹ் கலத்தி எடுத்து விட்டால் அந்த உயிர் அல்லாஹ்விடத்தில் சென்று விடும். அதற்கு பின்னால் இந்த உடம்புக்கு தான் வேலை. அன்பிற்குரிய கணவான்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, உலகத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆசிரால் இருக்கக்கூடிய நன்மைகளுடைய பொறுமனை எங்களுக்கு விளங்குது. எந்த அளவுக்குண்டா, உங்களுக்கு விளங்குறமான ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஒரு பிக்சர் ஒடி, ஒரு போட்டோ ஒடி. இந்த போட்டோல அழகான 2 மாடி வீடோடு கட்டப்பட்டு, அதற்கு முன்னால ஸ்விமிங் பூல் இருக்கு, அதோட சூழால அழகான தோட்டங்கள் இருக்குது. அந்த வீட்டுக்கு முன்னால் ஒரு வாகனத்தை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அழகான குடும்பங்கள் அந்த ஊட்டு சூழால் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய முறையில் ஒரு பிக்சர் போட்டோ எடுக்கப்பட்டு அப்படியே சிவரில் மாற்றி வைக்கப்பட்டிருக்கு. இதை பார்த்து கனவு காணுவோம், இத மாதிரி கட்டினா இத மாதிரி வீடோடு தான் கட்டும், எடுத்தா இத மாதிரி வாகனம் ஒன்றுதான் இருக்கும், குடும்பம் தான் நீக்கும், சொத்து செல்வங்கள் இப்படித்தான் நீக்கும் நினைப்போம். ஆனால் அதை மாதிரி அடைந்து கொள்வதற்கு எத்தனையோ வருடங்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஒரு வீடு கட்டுவதாக இருந்த சாதாரணமாக குறைந்தது 20 லட்சம் கையில் இருக்க வேண்டும். அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ காலங்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் ஏன் ஒரு உலகத்தில் தெரியக்கூடிய, கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு விடயத்தை அடைந்து கொள்வதாக இருந்தால் பல்லாயிரக்கணக்கான, அதாவது பணங்களை சம்பாதிக்க வேண்டும். அதுக்கு பலவிதமான முயற்சிகள் எடுக்கணும், பலவிதமான காலங்கள், எத்தனையோ காலங்கள் செல்லும். அதற்கு பின்னால் தான் அது எங்களுக்கு அந்த நாங்கள் நினைத்த கனவு நினைவாக முடியும். ஆனால் ஆசிரால் வச்சிருக்கக்கூடிய இன்பங்கள், உதாரணத்துக்கு ஹதீஸ்ல வருகிறது, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை கண்ணார மனுஷன் கண்டில்லை. ஒரு சுபகானம் தான் ஒரு வார்த்தை மூலமாக சொர்க்கத்தில் ஒரு மரத்தை நட்டுகிறான். சொர்க்கத்தில் ஒரு சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையாக என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின் மூலமாக அல்லாஹ் சுவனத்தில் ஒரு மரத்தை நட்டுகிறான். அந்த மரம் எந்த அளவுக்கு விசாலமானது என்றால் 500 வருஷம், ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, ஒரு மாதம் 2 மாதம் அல்ல, 500 வருட காலமாக ஒரு வேகமாக செல்லக்கூடிய ஒரு குதிரை ஓடினாலும் அந்த மரத்துடைய நிழலை கூட தாண்ட முடியாது. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான மரத்தை ஒரு சுபஹானல்லாஹ் ஒரு செகண்ட் கூட செல்லாம் சொல்வது. இத மாதிரி ஒரு மரத்தை உலகத்தில் நட்டுவதா இருந்தா இத்தனை வருட காலம் உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை அடைந்து கொள்வதற்கு பல காரணங்கள் இருக்கும். ஆனால் ஆசிரால் சொர்க்கத்தில் வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்பங்களையும் அடைந்து கொள்வதற்கு ஒரு நிமிடம் கூட தேவை. ஆனால் இதனுடைய பொறுமதி எங்களுக்கு விளங்குது. உலகத்தில் ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது, இத அடைஞ்சு கொள்வதற்கு பலவிதமான முயற்சி. ஆனால் ஆசிராவுடைய இன்பம் தெளிவாக தெரியுது, சொல்றாங்க, கேட்டிருக்கிறோம், அது உள்ளத்துல வரையுது. இப்படியெல்லாம் நடக்குமா, இப்படியெல்லாம் நல்லா செய்வானா, அந்த நம்பிக்கை உள்ளத்துல வரையுது. இதனாலதான் ஆசிராவுக்கான வேண்டி முயற்சியும் செய்வோம். அன்பிற்குரிய கணவான்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத்,
எந்த மாட மாளிகையில் ஒளிந்திருந்தாலும் சரி, எத்தனை ரூபாக்களை செலவழித்து எந்த நாட்டுக்கு வைத்திருந்தாலும் சரி, இரும்பு கோட்டைக்குள் நீ ஒளிந்திருந்தாலும் யுதிரிக்கும் உள் மவுத் ஒன்று சொல்லி கொண்ட வந்தே ஆகும். எந்த மூளை இடத்தில் எங்களுக்கு ஒளிந்து செல்ல முடியாது. எந்த இடத்திலும் ஒளிந்திருந்தாலும் மவுத் கொண்டு வந்துவிட்டால் وَلِكُلِّ أُمَّةٍ أَجَلٌ فَإِذَا جَاءَ أَجَلُهُمْ لَا يَسْتَأْخِرُونَ سَاعَةً وَلَا يَسْتَقْدِمُونَ. ஒரு மனிதனுக்கு மவுத் வந்துவிட்டால் என்றால் ஒரு நிமிடம் கூட உட்படுத்தப்படவும் மாட்டான், பிற்படுத்தப்படவும் மாட்டான். இந்த மிம்பரில் வைத்து என்னுடைய ரூஹை அல்லாஹ் கைப்பற்ற வேண்டும் என்று நாடிவிட்டால் அடுத்த வார்த்தையை என்னால் பேச முடியாது. மரணமாக மையத்தாகத்தான் கீழே இருக்கு. யாராலும் சொல்ல முடியாத ஒரு காலம் வசிக்க போகிறோம், எத்தனை நிமிடங்கள் வாழப் போகிறோம் சொல்ல முடியாது. அறியாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், புரியாத காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் வாழக்கூடிய நேரத்தில் எத்தனையோ மரணங்களை கோரமாக கேட்டுக் கொண்டிருக்கிறோம். சொல்றாங்க வீதி விபத்தில் எத்தனையோ மையத்துகள் தலை வேற உடம்பு வேற பேசி எவ்வளவு கேவலமான மையத்து. அல்லாஹ் பாதுகாக்கணும். யார் யார் இப்படிப்பட்ட மையத்தில் வாழ்ந்து துவா செய்தியாக கலிமா சொன்ன முறையில் ரூஹ் கைப்பற்றுவது துவா செய்யும். ஏண்டா இந்த கிட்டத்தில் ஒரு கேள்விப்பட்ட ஒரு சம்பவம். ஒரு முஸ்லிம் சகோதரர் குடிபோதையிலே அவருடைய காலத்தை முழுமையாக தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலையில் இறங்கி விட்டாலும் அவருடைய கையில் போட்டு, மாலையாகிவிட்டாலும் கையில போட்டல், இரவாகிவிட்டாலும் கையில போட்டல். மௌத்தாகக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அவனுடைய அஜரை அதே நிலைமையில் வைத்து கைப்பற்றுவதற்கு அல்லாஹ் நாடிவிட்டான். எந்த அளவுக்கு மோசமான மையத்தென்றால் அவன் மரணமான கேவலமான சம்பவம் ரயில்வேல இது ட்ரெயின் வந்து கொண்டிருக்கிறது. அவர் குடிபோதை இருக்கிறார், கையில போட்டை வச்சு கொண்டிருக்கிறார், குடிபோத கலக்கடிக்கிறது, மறைக்கப்படுகிறது. அந்த ரயில் வரக்கூடிய பாதையில் விழுந்து விடுகிறார். ரயில் வந்து அவருடைய உடம்பு நாசமாக உடம்புல எதுவும் இருக்கிறதுக்கு கிடையாது. எவ்வளவு ஒரு மோசமான மையம். யாரும் விரும்பும் அப்படி ஒரு மையத்துவாங்க. எவ்வளவு கேவலம். கையில போட்டல் ஹலாமான சேலை செஞ்சு கொண்டிருக்கான். நல்லா உடம்பிலிருந்து கலட்டி இருக்கிறான். இதுதான் பாவம் செய்யக்கூடியவர்கள் நிலம். இதுதான் ஒவ்வொரு மனிதன் உள்ளத்தில் ஆழமா பணியடைக்கும். ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம். எத்தனை விதமான பாவங்களை செய்து கொண்டு அந்த பாவத்தை விட்டும் வெளியாக முடியாத எத்தனையோ மக்கள் இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறார். இதனால் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நன்மை செய்வதில்லை. அந்த பாவத்தை விட்டும் தவிர்த்து கொள்வதுதான் கஷ்டம். ஒரு பாவத்தில் நாங்கள் ஈடுபட்டு விட்டோம் என்றால் அந்த பாவத்தை விட்டும் கலந்து வாழ்வது மிகவும் கஷ்டம். எத்தனையோ மக்களிடத்தில் இன்றைக்கு விடுபடாத எத்தனையோ பாவங்களை தொடராக செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுக்காக பாவங்கள் இருக்கிறோம். இந்த மையத்து ஒரு மனிதனுடைய மௌத்து எந்த சந்தர்ப்பத்தில், எந்த நிமிடத்தில், எந்த நேரத்தில் வரும் என்று யாராலையும் சொல்ல முடியாது. மௌத்து வந்து விட்டால் அல்லாஹ் பாதுகாக்கும். மோசமான மையத்தாக இருந்தால் மௌத்துக்கு பின்னால் அந்த கபர்லையும் வேதனை, அந்த நரகம் செல்லக்கூடிய இடத்தையும் அல்ல என்று தயாரிச்சு வைக்கிறார். இதனால சொல்றான் குர்ஆன் அல்லாஹ், வஅம்மல்லதீன ஃபஸகு ஃபமஅவாஹுமுன் நார். உலகத்தில் ஒரு மனிதன் பாவத்தின் காரணமாக பாவமான காரியங்களில் ஈடுபட்டவனுடைய காலத்தை கருத்துக் கொண்டிருக்கிறான். கண்ணால் பார்ப்பது ஹராம், கையால் செய்வது ஹராம், காலால் நடப்பது ஹராமான காரியத்துக்காக வேண்டி இவ்வாறு முழு உடம்பாரின் பாவத்தை செய்து கொண்டே இருப்பான் என்றால் இதே நிலைமையில் அவன் மௌத்தாகி விட்டான் என்றால் அவன் ஒதுங்கக்கூடிய இடம் நரகமாகத்தான் இருக்கும் என்பதாக அந்த குர்ஆன் சொல்லிட்டாங்க. அந்த நரகத்துடைய வேதனை தாங்க முடியாது. அந்த நரகத்திலிருந்து வெளியேறத்துக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பான். மூலமாக அந்த நரகத்திலிருந்து வெளியே வரக்கூடிய நேரத்தில் குடித்து தள்ளப்படுவோம். மீண்டும் அந்த நரகத்துக்கு இழுக்கப்படும். அந்த நரகத்தில் வேதனை செய்யக்கூடிய அந்த உடம்புக்குள்ளதான் நரகத்திலே வேதனையை சுவைத்துக் கொண்டே இருங்கள். உலகத்தில் எத்தனையோ மிம்பர் மேடைகளில்
காது முழங்க முழங்க பேசினார்கள் பாவத்தை விடும்படி. எத்தனையோ விவாதத்தின் பக்கம் ஆசை ஊட்டினார்கள், செய்யவில்லை, விளக்கவில்லை, ஒன்றும் மண்டைக்கு ஏறல. இன்றைக்கு நாம் அந்த பாவமான காரியங்களை செய்து கொண்டிருந்தோம். அதே இடத்தில் காலத்தை கழித்தோம். மரணமாகினதுக்கு பின்னால் அந்த நரகத்துடைய வேலை தாங்க முடியாமல் சொல்வார்கள், உலகத்துல ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான பாவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான தண்டனை எல்லாம் நரகத்தை வச்சிருக்கிறான். கண்ணால் மக்கள் இல்லாத பெண்ணை பார்க்கிறையா, அதுக்கு ஒரு விதமான தண்டனை. ஹராமான சேவை செய்கிறையா, அதுக்கு ஒரு தண்டனை. விபச்சார காரியங்களில் ஈடுபடுகிறையா, அதுக்கு ஒரு தண்டனை. குடிபோதை போன்ற வழக்கங்கள் ஒரு மனிதனுக்கு இருக்குதா, இருக்குது, பயங்கரமான தண்டனை. ஒவ்வொரு விதமான தண்டனையும் அல்ல நரகத்தில் பிரித்து பிரித்து வைத்திருக்கிறார். இந்த நரகத்துடைய வேதனை தாங்க முடியாமல் அந்த நரகமாய் சொல்லுவாங்களா, அந்த நரகத்துக்கு பொறுப்பா இருக்கக்கூடிய மாலிக்காய் இஸ்லாம் அவர்களை அழைத்து சொல்வார்கள், அல்லாத செல்வி கொஞ்சமாவது எங்கட வேதனை குறைக்க சொல்லுங்க. நாங்களும் அப்படித்தானே உலகத்துல கஷ்டம் சொன்னா இன்னொரு மனுஷன் உலக கேட்டுவோம். கஷ்டம் வரப்போதான் இன்னொரு மனிதனுடைய பொறுமதி வரும். கஷ்டம் வரக்கூடிய நேரத்தில் இன்னொரு கையேந்துவோம். அல்லாத கையேந்திருந்த அந்த பழக்கம் நீங்க இல்லவே இல்லை. இன்னத்துக்கெல்லாம் கையேந்துரு. கஷ்டம் வந்தா பெற்றைக்கு கேட்கிற அந்த ஹாஜியாக பேசி கேட்கிற எந்த ஹாஜியாக போடு, அதுதான் மைண்ட்ல வரும். அல்லாத கேட்போமே, அல்லா தருவானே, அந்த நம்பிக்கையே இல்லை. அன்பிற்குரிய கணவான்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, இதே மாதிரி தான் நரகவான்கள் வேலை தாங்க முடியாமல் அல்லாஹ்விடத்தில் கையேந்துவார்கள். அந்த மலக்குமார் அந்த மாலிக்காய் இஸ்லாம் அவரிடத்தில் சொல்வார்களா, வியக்கனே அலைனா ரப்புக், உங்கள் ரப்புட்ட செல்லி எங்களுக்கு ஒரு தீர்ப்பு வாங்க. அந்த நேரத்தில் அந்த மலக்குமார் சொல்வாங்க, அந்த மாலிக்காய் இஸ்லாம் சொல்லுவாங்க, கால இன்னக்கும் மாக்கிக்கும், நீங்கள் உலகத்தில் செய்த அநியாயங்கள், அட்டூழியங்கள், பாவமான காரியங்களுக்கு உங்களுக்கு இதுதான் தண்டனை, சுவைத்துக் கொண்டே இருங்கள். அந்த வேதனை தாங்க முடியாமல் திரும்பவும் கெஞ்சுவார்கள். திரும்பவும் கெஞ்சுவார்கள் அந்த நரகவாதிகள். அந்த நரகவாதிகள் அந்த நரகத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய மலக்குமார்களை அழைத்து கெஞ்சுவார்கள். எந்த நாளத்தின் தேவையில்லை, நரகத்தில் இருக்கக்கூடிய காலம் எல்லாம் எனக்கு நரகத்திலே தேவை இல்லாமல் தேவையில்லை. ஒரு நாளைக்காக, ஒரே ஒரு நாளைக்காக இந்த நரகத்திலே வேலை எனக்கு இல்லாமல் செல்லுங்களே சொல்லி கெஞ்சுவாங்க. அந்த அளவுக்கு அல்ல நரகத்தில் பயங்கரமான தண்டனைகளை வைத்திருக்கலாம். யாருக்கு? உலகத்தில் பாவத்தின் மூலமாக தன்னுடைய காலத்தை கழித்தவர்கள். மலக்குமார் சொல்லுவாங்க, காலு அவலம் தப்பிக்கும் ஒரு சுழுக்கும் ரசூல்மார்கள் நபிமார்கள் உங்களுக்கு திரு அத்தாட்சியரை எடுத்து வந்து சொன்னாங்களே, ஏன் கேட்காம இருந்திருக்க? அவங்க சொல்லுவாங்க, காலு வரா யாரெல்லாம் நாங்க ஏற்றுக்கொள்வோம். எத்தனையோ ரசூல்மார்கள் வந்தாங்க, எத்தனையோ நபிமார்கள் வந்தாங்க, எத்தனையோ நல்லது யார்கள் வந்து எத்தனையோ இபாதத்தின் பக்கம் அழைச்சாங்க, எனக்கு காதலே ஒன்றுமே ஏறலையா. அதனாலதான் இவ்வளவு மூடே ஏறா இருக்கிறோம். அதே வார்த்தையை சொல்லுவார்கள், ரப்பனா மண்டையில ஏறி பாவத்திலே நாங்கள் மூணு அடிஞ்சிருக்கோம் யாரா, நன்மையான காரியங்களை மண்டையில ஏறலையாரா, அதனாலதான் நாங்கள் மூதடியாரா உலகத்திலே வாழ்ந்துட்டோம் யாரா, கௌமன் வாழ்ந்தா உலகத்துல பெரும் பெரும் பாவத்தின் காரணமாக எங்களை காலத்தை கழித்தோம் என்று அந்த நரகவான்கள் அல்லாஹ் கெஞ்சுவாங்க. அன்பிற்குரிய கணவான்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, இதனாலதான் நான் ஆரம்பத்திலே சொல்லிக்காங்க அல்லாஹ் மகிமையப்படும். இதனாலதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அல்லாஹ் எப்படிப்பட்டவன். ஒரு மனிதன் உலகத்தில் ஒரு அணுவளவு நன்மை செய்திருந்தாலும் அதையும் அல்லாஹ் அறிந்தவன். ஒரு மனிதன் உலகத்தில் பாவத்தை செய்திருந்தால் அந்த பாவத்தையும் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அந்த அளவுக்கு அல்லாஹ் சக்தி உள்ளவர். அல்லாஹ்வுக்கு மாற்றமாக அல்லாஹ்வுக்கு தெரியாம இதையும் செய்ய முடியாது. எவ்வளவு விதமான பாவமான காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். பிசினஸுக்கு போனா பாவம், எத்தனையோ போய் பேசுகிறோம், போன ஆன்சர் பண்ணா வீட்டுக்குள்ளுக்கு ஈண்டு கொண்டே சொல்லுவோம்,
நான் கவுண்டில் இருக்கிறேன், நான் கொஞ்சம் பேசுறேன், நாம பொய்யா இல்லையா? இதைத்தான் நல்லா குர்ஆன் சொல்றான், உள்ரங்கமாக செய்யக்கூடிய பாவம், வெளிரங்கமாக செய்யக்கூடிய பாவத்தை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். எத்தனை எத்தனை பாவங்களில் மூடிக்கொண்டிருக்கிறோம். இது பாவமாண்டு கூட தெரியாமல் அத்தனை பாவங்களிலும் நாங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறோம். பேசினால் பொய், பேசினால் புறம், நினைத்தால் பொறாமை, எத்தனையோ மனிதர்களுடைய உள்ளத்தை புண்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய கணவான்களை, பெரியோர்களை, சகோதரர்களை, இதனால் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க, உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. கொஞ்ச கால வாழ்க்கை தந்திருக்கக்கூடிய காலம் குறைவானது. யாராலும் சொல்ல முடியாத உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தை ஒரு மனிதன் இன்று இருப்பான் நாளை இருப்பானா என்பதால் யாருக்கும் தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான காலகட்டத்தில் இருக்கிறோம். தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன், முடியுமான அளவு பாவத்தை விட்டும் தவிர்த்து கொள்கிறேன். என்னென்ன பாவமான காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோமோ உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்வோம். இதற்கு பின்னால் இந்த பாவமான காரியத்தில் நான் ஈடுபட மாட்டேன். யாரா உலகத்தில் மனிதர்கள் அடிப்படையில் எத்தனையோ விதமான பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். யாரா எத்தனையோ விதமான அநியாயங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். யாரா அனைத்தையும் நீ பார்த்துக் கொண்டிருக்கிறாய் என்ற இன்னும் கூட உள்ளத்தில் வராதவர்களாக இருக்கிறோம். யாரா உலகத்தில் எத்தனையோ கொடூரமான பாவங்களில் சிக்கி மாட்டி தவித்துக் கொண்டிருக்கிறோம். யாரா அத்தனை பாவங்களை விட்டு தூரமாகக்கூடிய பாக்கியத்தை தந்து விடையாடலாம். பாவமான காரியங்களை விட்டும் யாரை தூரமாக்கிறார்களா? பாவமான சூழல்களை ஈடுபடுத்தினார்களா? பாவமான காரியங்களின் பக்கம் நெருக்கிறான் பாதுகாக்கிறார்களா? பௌத்துடைய பௌத்து வாழ்றதுக்கு முன்னால் உனக்கு பொருத்தமானவர்களா உலகத்தை வாழ்றதுக்கு கிருபை செய்யாதா? உலகத்தில் மௌத்துக்கு பின்னால் பயங்கரமான இடங்கள் வச்சிருக்கிறார்களா? உலகத்தில் இருக்கக்கூடிய வேதனைகளை தாங்க முடியாது. ஆனா மௌத்துக்கு பின்னால் பயங்கரமான தண்டனைகளை வச்சிருக்கிறீர்களா? அந்த பயங்கரமான தண்டனை அது சிக்கி சீரழியாக பாதுகாத்திரியாங்களா? மௌத்துக்கு முன்னால் கரிமாவோட மௌத்தாக்கூடிய பாக்கியத்தை தாயாளா? கரிமாவோட முடிஞ்ச நிலைமையில மௌத்தாக்கூடிய பாக்கியத்தை தாயாளா? மௌத்த நல்லதாக ஆக்கி வச்சிருக்கா? உனக்கு விருப்பமான இடங்கள் உயிரை கைப்பற்றியாங்களா? உலகத்தில் நல்லவர்களை வாழ வச்சிருக்கா? அந்த பாவமான பட்டியலைகளையும் சேர்த்துறாங்களா? பாதிகள பட்டியலைகளையும் சேர்த்துறாங்களா? மௌத்துக்கு முன்னால் கரிமாவ தெளிவான முறையில முடிஞ்சு மௌத்தாக்கூடிய பாக்கியத்தை தந்திரியாளா? எங்களை பெற்று வளர்த்தையாள தாய் தம்பளுடைய பாவங்களை மன்னிச்சிரியாளா? எங்களை பெற்று வளர்க்கறதுக்கு எவ்வளவோ முயற்சி செஞ்சாங்க. எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க. எத்தனை இரவுகள் விழுத்திருந்து கஷ்டப்பட்டாங்க. எத்தனை வேதனைகளை எங்களுக்காக வேண்டி பொறுப்பு கொண்டாங்க. அத்தனை பாவங்களை மன்னிச்சிரியாளா? எத்தனையோ பேருந்தை கபூர்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. உட கபருடைய வீட்டு பிரகாசமாக்கியாளா? கபூர் செய்யாளா? மௌத்துக்கு முன்னாலே கபூலியத்தை தௌபா செஞ்சிரியாளா? வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله أرسله الله تعالى كافة إلى الناس بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأزواجه وذرياته وبارك عليه تسليما كثيرا كثيرا. أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله فقد قال الله تعالى في محكم التنزيل وفرقانه المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب. فقال النبي صلى الله عليه وسلم من خاف أدرج ومن أدرج بلغ المنزل. ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم إلى آخر الذكر الحكيم. استغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب واستغفروه إنه هو الغفور الرحيم.